மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திருச்சி சவுக்கத் அலி அண்ணன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சவுக்கத் அண்ணன். வலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. அபுதுல்லா நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். வாங்க கேள்விக்குள்ள போயிடலாம். இன்ஷா அல்லாஹ். தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறை வேதம் அரபி மொழியில அருளப்பட்டது. ம், ஆஹ், காலம் தொட்டு வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இறை தூதர்களுக்கும் ம், எந்த மொழியில தாய்மொழிய கொண்டிருந்தாங்களோ அந்த மொழியில தான் வேதங்கள் அருளப்பட்டது. 5 வேதங்களும் அருளப்பட்டதுங்கிறோம். ம், ம், ஏன்னா அந்த இறைவனால் அருளப்பட்ட வேதமே அந்தந்த மொழிகள்ல இறக்கப்பட்டவருடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, அவங்க அதை படித்து தெளிந்து அந்த மக்களுக்கு புரிந்து அந்த மக்கள் அந்த நல்வழியில் நடக்கணும், நல்வழிப்படுத்தும் என்பதற்காகத்தானே ஒழிய வேற எதுக்காக ஒரே மொழியில அரபு மொழியிலே எல்லாத்துக்கும் இல்ல. ம், அதே போல நம்முடைய ம், தமிழர்களுக்கு நம்ம தாய்மொழி இருக்குது. ம், இப்ப தாய்மொழியில நாம படிச்சாதான் இந்த குரானை படிச்சு அதை நாம தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கும் சொல்லணும், நாமும் அதுபடி செயல்படணும், நன்மை ஏவி தீமையை தடுக்கணும். ம், அப்ப ஒவ்வொரு இனங்களுக்கும் உண்டான தாய்மொழியை தான் நாம பெருமைப்படுத்தணும். அந்த வகையில இப்ப தமிழக முஸ்லிம்கள், தமிழ் முஸ்லிம்கள் தன்னை தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்ள என்ன கஷ்டம் அவங்களுக்கு? ம், 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 ஆகவே அவங்க கண்டிப்பாக தன்னுடைய தாய்மொழி தான். தாய்மொழியை மறந்துட்டா என்ன ஆயிரும்? ம், எதையுமே நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியாது. தாய்மொழி இல்லைன்னா நம்ம 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 பிறப்பினுடைய மொழி என்ன தாய்மொழி. ம். அந்த மொழியை வச்சு தானே தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, கண்டிப்பா. கண்டிப்பா அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆக தாய்மொழி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்தந்த நாட்டுல உள்ள அந்தந்த இனங்களுக்கான மொழிகளுக்கான அந்த மொழி பற்றி இருந்தா தான் அவங்க அந்த சமுதாயம் நிலைத்து வாழ முடியும். ம். இல்லைன்னா வரலாற்றுல பாக்குறோம், இந்த தாய்மொழி அழிஞ்சிருச்சுன்னா அந்த இனம் அழிஞ்சிரும். அப்படிதானே இருக்கு. நிச்சயமா வரலாறு அப்படிதான் இருக்கு. அப்படிதானே இருக்கு. ம், ம். அடுத்ததாக நம்மளுடைய கேள்வி, தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த மாதிரியான அரசியலை கற்றுக் கொடுத்துள்ளார்கள்? அரசியல் தலைவர்கள் என்பது நாம பாக்குறோம், ஆரம்ப காலத்துல காயிதே மில்லத் அவங்க இருந்தாங்க. ம், அரசியல் என்பது கிட்டத்தட்ட 29 சீட்டுகள் இருந்துச்சு. ம், ஆஹ், அன்னைக்கு முழுமையான முறையில சுதந்திர போராட்டத்திலேயே தொடர்ந்து போராடி விடுதலை பெற்று ம், அவங்களுடைய உலமாக்களுடைய பங்கு சகிதானவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கு. அந்த வழியில வந்த இந்த சமுதாயம் ம், இன்னைக்கு சுத்தமாக ம், அந்த அரசியல் புரிதல் என்பதே இல்லாம இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் இந்த தலைவர்கள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ம், அவங்க இயக்கமாக ஏகப்பட்ட இயக்கங்கள், வேற எந்த சமுதாயத்திலும் இல்லாத இயக்கங்கள் இன்னைக்கு நம்ம முஸ்லீம்கிட்ட தான் இருக்குது. ம், ஏன்னு சொன்னா தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க ஒவ்வொரு திராவிட கட்சிகள்கிட்டையும் போய் மாறி மாறி இந்த தடவை இவங்க ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத நிலையில போய் அவங்கள்ட்ட அடகு வச்சிருக்கிறாங்க. ம், அதனால இந்த மக்களும் என்ன பண்றாங்க, தன்னுடைய வேலை என்று போறாங்களே ஒழிஞ்சு ம், அரசியல் என்பது வாழ்க்கைக்கானது ம், அப்படிங்கறது அவங்க விலங்குல இன்னமும். ம், என்னுடைய வேலை இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தா தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எந்த முஸ்லீமுக்கும் தெரியாது. ம், ஒரு 190 பேர்த்துக்கு தெரியாது. ம். இன்னைக்கு பரிசு பொருள் கொடுக்குறாங்க, ஒரு 5000 ரூபாய் பணம் போட்டுக்கிறாங்க. இதை பற்றி கருத்து கேட்டீங்கன்னா அதை வாங்கிக்கிறாங்க. இது ஹராமா ஹலால்னு கேட்டா உலமாக்களே சொல்றாங்க இது ஹலாலுங்கிறாங்க. அரசு எப்படி கொடுக்குது? அதாவது நீங்க அரசினுடைய சொல்வதை நிலை என்ன? பார்க்கும் பொழுது மற்ற சமூக மக்களை விட இஸ்லாமிய மக்கள் விழிப்புணர்வு அப்படிங்கிற விஷயத்துல மிகவும் பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. அரசியலில் பின்தங்கி இருக்கிறார்கள். இது வெளிப்படையான உண்மை. ம், ம், புரிதலே இல்ல. ஏன்னா ம், ஒரு 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 சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாடு ஃபுல்லா கொந்தளிக்கிறான். ம், ஆனா ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கொந்தளிக்காது. கோவை சிறைவாசிகளுடைய சம்பவத்தை பத்தி எத்தனை பேருக்கு முழுசா தெரியும் அதோடைய இது. ம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க பாருங்க, நீங்க இதன் மூலியமா கேட்கக்கூடிய அத்தனை தமிழ்நாடு கோவை சிறைவாசிகளுடைய சம்பவம், அவங்களுடைய அந்த குடும்பங்களுடைய நிலை என்னங்கிறது யாருக்கு தெரியும் இது வரைக்கும்? ம், ஆனா அதே வேற ஒரு சமுதாயமா இருக்கட்டும், இன்னைக்கு முழு தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சிருவாங்க.
என்ன காரணம் சிறைவாசிகள் விடுதலையில வந்து இந்த தலைவர்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு கவனம் செலுத்தாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? காரணங்கள் என்ன? இஸ்லாமியங்கள் என்ன வளர்ந்து விடக்கூடாது. வளர்ந்துட்டாங்கன்னா நம்முடைய பதவி பறிக்கப்பட்டுரும். ம். அதனால காலம் தொட்டே 29 சீட்டு ஆரம்ப காலத்துல இருந்தது அந்த இதை அப்படியே குறைச்சி ம். இவங்களை வந்து எப்பொழுதுமே தேவை உடையவர்களாக வைக்கணும். அதாவது கழுதை தேவை உடையவர்கள். கட்டெரும்பான மாதிரி ஆயிடுச்சு இப்ப நிலைமை. ஆமா, அதுதானே உண்மை. ம், ம். அந்த அரசியல் விழிப்புணர்வு இல்ல. இவங்க என்னன்னா தீனு மார்க்கம் அப்படியே துனியா அப்படியே இருக்கணும். அரசியலுக்குள்ள வர மாட்டாங்க. நீங்க பேசி பாருங்களேன். இது ஏதோ தீண்டத்தகாத. இப்ப நாமெல்லாம் ஒரு பேசணும்னா தாடி தூக்கி பேசுறோம். ம். அவங்களுக்கு மனசு சங்கடமா, என்னடா அரசியல் பேசுற நீ, ம். கட்சியில போயிருக்கிற அப்படிங்கிற மாதிரியான தாட்டு தான் அவங்களுக்கு வருது. இது ம். மனசு வேதனை அளிக்குது. உண்மையிலேயே இந்த விஷயத்துல அரசியல் தெளிவு இல்ல. ஆனா இப்ப வர வர அண்ணன் சீமான் அவங்களுடைய பேச்சை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் உள்ள வராங்க. நிறைய பேர்கள் உள்ள. இது ஒரு நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய செயல். நபிசலாசம் செய்த வேலை. ம். ஏன்னா இன்னைக்கு மண்ணு மலை என்ன, அஹ், தமிழகத்தினுடைய அனைத்து வளங்களும் என்ன சுரண்டப்படுது, சூறையாடப்படுகிறது. சூறையாடப்படுது. அதை பற்றி எந்த கவலையும் யாருக்கும் இல்ல. ம், ம், ம். தமிழ் தேசிய பேசக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குது ஒளிஞ்சு மத்த இல்ல. ம். இதை சொன்னோம்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இது எதுக்கு நமக்கு வேலை? நம்ம வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்குனோமா, நம்ம தொழுதமா, போனோமான்னு இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிஞ்சு ஆ. அரசியல் தெளிவு இல்லை என்பது அந்த அளவுக்கு இந்த அரசியல் தலைவர்கள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. ம், ம், ம். அடுத்ததாக இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் ஏகப்பட்ட ஒற்றுமைகள் இருக்கிறதுனாலதான் இப்ப என்னை போன்றவர்கள் கட்சிக்குள்ள வந்தோம். ம். நான்லாம் ஒரு தப்லீக் பணி செய்யக்கூடிய நம்ம ஏன் இதுக்குள்ள வந்தோம்னு சொன்னா, அவங்கள்ட்ட நாம பார்த்த வகைக்கிலும் எங்கேயுமே சிகரெட் பிடிக்கிறத பார்க்க முடியாது. ம். ஒரு கூட்டத்துக்கு போனவங்க சிகரெட் பிடிக்கிறத பார்க்க முடியாது. அதே மாதிரி மது குடிச்சிட்டு அங்க அந்த கலாட்டா போன்ற அந்த மாதிரியான இதை பார்க்க முடியாது. அதே மாதிரி குப்பை கூலங்கள் ஒரு 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 கீழே கூட ஒரு குப்பை கூட போட மாட்டாங்க. அவ்வளவு நீட்டா அதுக்கு சுற்றுச்சூழல் பாத்திரம் வச்சு அதை அப்படியே பொறுக்கி அந்த இடத்தை சுத்தமாக்குவாங்க. அதாவது இன்னும் இஸ்லாமிய மார்க்கத்துல சுத்தம் ஈமானின் ஒரு பகுதின்னு சொல்லி. ஆமா. அதாவது என்னை கவர்ந்த விஷயங்கள். என்னை கவர்ந்த விஷயங்கள் சொன்னா உடனே கூட்டம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா சேர்களை அடுக்கி வச்சிருவாங்க. அவங்க வந்து அடுக்குங்கிற அவசியம் இல்லை. சேர்களை எல்லாம் அடுக்கி அந்த இடமே ஒரு 5 நிமிஷத்துல கூட்டம் நடக்காத மாதிரி அப்படியே சுத்தமா ஆயிரும். அதாவது போக்குவரத்து மாநாடு நடப்பது போல அதுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. நம்ம இஜ்திமாக்கள் நடப்பது போன்று அந்த சுத்தத்தை நான் பாக்குறேன். எல்லாமே வரைமுறையாக முறையில பெண்களுக்கான தனித்தனி விஷயங்கள் இது மாதிரி இந்த விஷயங்கள் பார்க்கப்படுது. ஒரு வகையில அப்படி. அடுத்து அவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கான சேவைங்கிறாங்க. எங்க மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுதோ அது எந்த சமூகத்தவரா இருக்கலாம் ஜாதி பேதம் பார்க்காம, இஸ்லாமியர்களு இந்த மதம் அந்த மதம் பார்க்காம முழு உலகத்திலையும் எங்கேயாவது அநீதி இழைக்கப்பட்டா அதுக்கு குரல் கொடுக்கக்கூடியது தமிழ் தேசியவாதிகளா தான் இருக்கிறாங்க. அதுல நீங்க கொடுக்கறத பாக்குறீங்க. அப்படிங்கிற ஒற்றுமை எவ்வளவு இருக்கு? நபிசுல்லாஹ் தானே சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், காபிரை என்று சொல்லாத, நாளைக்கு அவனுக்கும் நான் இதாயத்தை கொடுத்துருவேன். அல்லாஹ்வுடைய படைப்பு தானே அவனும். அதாவது லக்கும் தீனுக்கும் வலியதீன், அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு, அவங்க மார்க்கம் அவர்களுக்கு. அப்ப அவங்கள நம்ம திட்டம் நாளைக்கு என்ன இஸ்லாத்தோட அவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் இஸ்லாத்தோடு வெளியே போலாம், அது இறைவன் நாடினால். நான் யார தவறா நினைக்கிறோம்னா அவன் இஸ்லாத்துக்குள்ள வரலாம்டா. யாருக்கு ஹிதாயத்தை கொடுப்பானே. இங்க ஏற்றத்தாழ்வுகள் இறைவன் வந்து யாருக்கு வந்து ஹிதாயத்தை கொடுப்பான், யாருக்கு ஹிதாயத்தை எடுப்பான் அப்படின்னு வந்து நம்ம கையில இல்லையே. அவனுடைய கண்ட்ரோல்ல தான் அது இருக்கு. அதனால ஒரு கூட்டத்தை 36 லட்சம் மக்களை நல்வழிப்படுத்தி ஒரு கட்டமைப்புல ஒரு 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 அதாவது ராணுவ கட்டமைப்புன்னு சொல்லணும். தமிழ் தேசியத்துல அண்ணன் சீமானுடைய அந்த வளர்ப்பு பிள்ளைகள் எங்க ஒரு தவறான வார்த்தை பேச மாட்டாங்க. நானும் எவ்வளவோ கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். ஆனா அங்க வந்து ஓன் ஜாதி என்ன, ஏன் ஜாதி என்ன, பெண்களை தவறா பேசுற இது மேல அவங்கள ஒரு பெண் வந்தா நபிசுல்லாஹ் காலத்துல சொல்லப்பட்டது, ஒரு பெண் வந்து ஒரு ஒரு தேசத்துல இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம என்ன வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லப்படுது. அதே போல இந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான சீண்டல், நம்ம மற்ற மாட்டு கட்சிகளை பாக்குறோம் எவ்வளவு சீண்டல்கள் நடக்குது, கட்சிக்காரங்களே சீன்றாங்க. இங்க அந்த இது மாதிரி பார்க்கவே முடியாது. கட்சி பெண்களுக்கு மட்டும் இல்ல, காவல்துறையை சார்ந்த பெண் காவலர்களுக்கும் இந்த சீண்டல் வந்து இருக்கிறத வந்து நம்ம கடந்த காலங்கள்ல பார்க்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பெண்ணுக்கு உரிமைகள் சமம், ஆணும் பெண்ணும் சமம்ங்கிற அந்த இது விஷயத்துல
எல்லா விஷயத்திலயும் அந்த மாதிரி போறதுல வந்து தமிழ் தேசியம் வந்து இன்னைக்கு வந்து அவசியங்கிறத ஒவ்வொருத்தரும் உணரணும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. மிக சிறப்பா பதிலளிச்சீங்க. இந்த குறுகிய நேரத்துல நேர்த்தியா பதிலளிச்சிருக்கீங்க. மிக்க இன்னொரு மகிழ்ச்சி. நம்மளுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு பணிகளுக்கு மத்தியில இந்த இல்ல, நேரங்கள் இன்னொரு விஷயம் அளித்து நம்முடைய மலையாளி சார்பா ஆசையா இருக்கு. உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயம் சொல்லிருக்கேன். நீங்க போட்டுக்க தலைப்பு அதை விட ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ம், தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும். ம், இந்த இந்த தலைப்புக்குள்ளேயே ஒரு பெரிய தாவத் இருக்கு. ம், ம், அதாவது இறைவன் தீமைகளை அவன் வந்து தடுக்கிறது இல்ல. உங்களுக்கு அருள் கொடுத்துட்டான். ம், நீங்க தடுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டான். ஆனா தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்ட்ட தான் இருக்குது. ம். அதான் அதிகாரம் வேண்டும். கண்டிப்பா. அது அருமையான தலைப்பு. அதிகாரம் வேண்டும்னா அதிகாரத்தை யார் கொடுக்கறது? அவன் இறைவன் கொடுக்க மாட்டான். நீ தான் தேடிக்கணும், நீ தான் தேர்ந்தெடுக்கணும். ம், ம். அப்ப தீமைகள் போகணும்னா நீ தான் உன்னுடைய வாக்கின் மூலமாக அதிகாரத்துக்கு வர வேண்டும். அதாவது இறைவன் வந்து அதிகாரத்தை கொடுக்குறான். அந்த அதிகாரத்தை பெறக்கூடிய இடத்துல நல்லவர்கள் இருக்கணும். இல்ல சொல்ல வரீங்க அப்படிதானே? அதுல ம், இறைவன் உங்களுக்கு அருள் கொடுத்துட்டான். ம். நன்மையை நாடிட்டான். நீங்க ம். நன்மை நாடிட்டான். ஆனா அந்த நன்மையை பெற்றுக்கொள்றது உங்க கையில தான் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. அதை உங்களின் வாக்கின் மூலமாக நல்லவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் பெற்றுக்கொண்டால் தீமைகள் நீங்க வழிவகுக்குங்கிற அந்த தலைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான தலைப்பு. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இஸ்லாமிய மக்களுக்கு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்துல தான் நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும். அது இறைவன் கலந்து நமக்கு கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.